So ratio and proportion. What is the ratio between the ages of Suresh and Ramesh if their ages are 18 years and 24 years respectively? ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஏஜை ப்ரொப்போர்ஷனாக கேட்கும்போது இப்போது இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இவனை விட இவன் 2 மடங்கு வெயிட் தூக்குவோம் அப்படின்னா முதல்ல இருக்கிறவன் எக்ஸாக இருந்தால் ரெண்டாவது இருக்கிறவன் 2x. முதல் இருக்கிறவன் இப்போ 1 கிலோ தூக்குனா ரெண்டாவது இருக்கிறவன் 4 தூக்குவான். முதல் இருக்கிறவன் 4 தூக்குனான்னா ரெண்டாவது இருக்கிறவன் 8 தூக்குவான். ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ ரேஷியோ அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து என்னென்னா 18:24 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை வந்து காமனாக இது எவ்வளோ டைம்ஸ் எக்ஸு, இது எவ்வளோ டைம்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இவனை விட இவன் எவ்வளவு ரேஷியோவில் பெருசாக இருக்கிறான் அப்படிங்கிறது. அப்போது இது 3x, இது 4x. அப்போ 3 × 6 18, 4 × 6 24. அப்போ நம்ம கான்செப்ட் வந்து இதை ஷார்ட் பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான். இவன் 3 மடங்கு பலம்னா இவன் 4 மடங்கு பலம். அப்போ 3:4. இவன் 3 6 18, 4 6 24. அப்போ 3:4 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது, இஃப் A is to B equal to 4:3, B is to C equal to 5:2 அப்படின்னா A is to B is to C என்ன அப்படின்னா இந்த சம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ A is to Bங்கிறது இது, B is to C வந்து 5:2. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதால் இது ஃபஸ்ட் நம்பரால் இதை இந்த ஏவால் பியை பெருக்கணும். அதே மாதிரி இந்த 3ஆல் இந்த 5, இந்த 3ஆல் இந்த 3ஆல் இந்த 2ஐயும் பெருக்கணும். இந்த 4ஆல் ஒரு தடவை இந்த எழுத மட்டும் பெருக்கணும். இப்போ 4 5 20, 3 2 6, சரி 3 5 15, 3 2 6. ஸோ 20:15:1. ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ அடுத்தது, if 6 girls complete a work in 15 days, then 9 girls will complete the work in. அப்போ இந்த மாதிரி சம் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. இது எப்படின்னா ஒரு ஒர்க் எத்தனை நாளில் முடியுது, எத்தனை பேர் பண்ணாங்கன்னு இல்லை, எத்தனை நாளில் முடியுதுன்னு பாருங்கள். 6 கேர்ள்ஸ் சேர்ந்தால் 15 நாளில் ஒரு ஒர்க்கு முடியுது. அப்போ 6 பேர் சேர்ந்து 15 நாளில் ஒரு ஒர்க்கு முடியுது. அதே ஒர்க்கு 9 பேர் சேர்ந்தால் இங்கே எத்தனை நாள் இருந்தால் இதே ஒர்க்கு நடக்கும் அப்படின்னு பாருங்கள். அப்போ 5 6 90. இதே ஒர்க்கு இங்கே எவ்வளவா இருந்ததுன்னா இங்கே 90 வரும். அப்படின்னா இங்கே 10 இருந்தால் மட்டும்தான் 90 வரும். இது ஷார்ட்கட்டு, நம்ம ஃபார்முலாவெல்லாம் போட்டிருக்க வேண்டாம். 5 6 90, 9 10 வந்தால் தான் அதே 90 கிடைக்கும். ஸோ 10 days. 6 5 90. அதே நாள் வேணும்னா 9ஆல் எதை பெருக்கணும், ஏன்னா 9 பேர் இங்கே வேலையாள். 9ஆல் எதை பெருக்கணும், 10 பெருக்கினா மட்டும்தான் 90. அதே ஒர்க்கு நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ 10 days தான் ஆன்சர். இது பாருங்கள், இன் ஏ கிளாஸ் த ரேஷியோ பிட்வீன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இஸ் 1:4. இஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் 44, வாட் இஸ் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிளாஸ்? அப்போ கேர்ள்ஸு பாய்ஸ் 1:4 ரேஷியோடு இருக்காங்க. பாய்ஸோட ஸ்ட்ரென்த்து 44 அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன? கேர்ள்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டையும் கூட்டினோம்னா டோட்டல் ஸ்ட்ரென்த்து கிடச்சிடும். 4 மடங்கு 44 அப்படின்னா 1 மடங்கு கேர்ள்ஸ் இருக்காங்க. 4 மடங்கு 44னா 1 மடங்கு எவ்வளோ? 11ங்களா? 11 × 4 தான் 44. ஸோ அப்போ 1 மடங்கு 1 மடங்கு 11னா 4 மடங்கு 44. ஓகேங்களா? அப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 55. Divide 600 among A is to B is to C in the ratio 3:5:7, then B's share. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஷேர் எவ்வளோன்னு பாருங்கள். 3 + 5 + 7 டோட்டலாக 15 ஷேர் இருக்குது. அதை ஏக்கு 3 மடங்கும், பிக்கு 5 மடங்கும், சிக்கு 7 மடங்கும் கொடுக்குறாங்க. பியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 15ல் பிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 5 மடங்கு கொடுக்குறாங்க. 15ல் 5 மடங்கு வந்து எவ்வளோன்னா 600. இதை பியோட ஷேர். 1 3 5 15, 1 200. ஸோ பிக்கு போனது வந்து பார்த்தீங்க எவ்வளோன்னா கேட்டால் 200. இதுவே ஏவோட ஷேர்னு கேட்டாங்கன்னா 15ல் 3 மடங்கு ஏவோட ஷேர். அதேமாதிரி இப்போ 600க்கு எவ்வளோ அப்படின்னா 5, இது வந்து 12 120 ரூபா ஏக்கு போயிருக்கு. ஸோ பிக்குங்கிறதுனால 200 போயிருக்கு. ஓகேவா? ஸோ இது divide ₹15,000 among ABC in the ratio of 6:7:7. ஏவோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏக்கு போனால் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது. அப்போ டோட்டல் ரேஷியோ வந்து எவ்வளோனா 8 15. 15ல் 6 மடங்கு ஏக்கு போயிருக்கும். எதில்? 5000ல்.
இப்போ இது வந்து 1000 தடவை. ஸோ 6000 தான் ஏக்கு போன ஷேர். இஃப் 25:x ஈக்குவல் டு x:9 அப்படின்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் எவ்வளோ அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதணும்னா x:9னா இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் லிங்க்கு, இந்த ரெண்டாவது இந்த இருக்கிறது லிங்க், ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடு இருக்கிறத ஒரு லிங்க்கு, இது ரெண்டு ஒரு லிங்க் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்னா x² ஈக்குவல் டு 25 × 9. 25 × 9 அப்படிங்கிறது 225. அப்போ எக்ஸ் வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 15. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். In a mixture of 35 liters, the ratio of milk and water is 4:1. Another 7 liters of water is added to the mixture. Then the ratio of milk and water in the resulting mixture எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டலாக 35 லிட்டர் இருக்குது. இதில் மில்க் வந்து 4, வாட்டர் வந்து 1. மில்க் அண்ட் வாட்டர் வந்து 4:1ங்கிறான். அப்போ மில்க் வந்து 4 மடங்கு, வாட்டர் வந்து 1 மடங்கு. இதில் 5 மடங்கு ஒரு கேனுக்குள்ளே இருக்குது. மில்க் கேனுக்குள்ளே 5 மடங்கு இருக்குது. ஸோ 4 மடங்கு மில்க்கும் 1 மடங்கு வாட்ரு, டோட்டலாக 5 மடங்கு இருக்குது. ஸோ 5ல் 4 மடங்கு மில்க்கு, 5ல் 1 மடங்கு மட்டும் வாட்ரு. ஸோ 5ல் 4 மடங்கு மில்க்குன்னா 35 லிட்டருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7 5 35, 28 லிட்ரு இதில் மில்க் இருக்கும். அப்போ 5ல் 1 மடங்கு வந்து என்னதுன்னா வாட்ரு. இப்போ 35னா 7 லிட்ரு வாட்ரு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ 28 மில்க்கு, 7 மடங்கு வாட்ரு. இப்படி இருக்கிற இடத்துல 7 லிட்ரு வாட்ரு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்கன்னா மில்க்கு வாட்டரோட ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 7 லிட்ரு வாட்ரு மட்டும் ஆட் பண்ணுறாங்களா? இப்போ 28:14. அப்போ 2:1, ஒரு 14 2 28. ஸோ 2:1ன்னு மாறிடும். 2:1. ஸோ இதில் ஏபிசி பிளேஸ் எ கிரிக்கெட், இந்த ஸ்கோர் ஏ அண்ட் பி ஆர் இந்த ரேஷியோ 3:2. B2 வந்து அதுவும் 3:2. டுகெதர் தை ஸ்கோர் 342 ரன்ஸ். ஹவு மெனி ரன்ஸ் டிட் சி ஸ்கோர்ஸ்? சி மட்டும் எவ்வளோ ரன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ A:B வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 3:2. B:Cயும் 3:2. இப்படி வந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு 3 9, 2 3 6, 2 2 4. ஸோ இந்த ரேஷியோவில் தான் A:B:C அப்படின்னு பிரிச்சுருக்குறாங்க. அப்போது ஒவ்வொருத்தவங்களோட ரேஷியோ இருந்துருச்சு. டோட்டலாக எவ்வளவு ரன்ஸ் அப்படிங்கிறது இந்த எல்லாத்தையும் சேர்த்துனா டோட்டல் ரன்ஸ். அப்போ 19ல் 9 மடங்கு ஏ ஸ்கோர் பண்ணியிருப்பான். டோட்டல் ரன் வந்து 342. அதே மாதிரி 19ல் 6 மடங்கு ஸ்கோர் பண்ணியிருப்பான் பி. அதே மாதிரி 19ல் 4 மடங்கு சி ஸ்கோர் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம சி எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிறோம் தான் கேட்குறாங்க. சி ஸ்கோர் பண்ணது வேணும்னா இது வந்து 18 தடவை. அப்போ 3 × 18 4 × 18 72 சி ஸ்கோர் பண்ணியிருப்பான். பி வேணும்னா 6 × 18ன்னு போட்டுருங்க. அதே மாதிரி ஏ வேணும்னா 9 × 18, ஏவோட 2 வேணும்னா. நமக்கு சி தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 72. அடுத்தது த ரேஷியோ பிட்வீன் சுனில்ஸ் அண்ட் பிரகாஷ் ஏஜ் அட் ப்ரெசன்ட் இஸ் 2:3. அப்போது 2x 3x இதுதான் சுனிலுக்கும் பிரகாஷுக்கும் உள்ளது. சுனில் இஸ் 6 years யங்கர் தான் பிரகாஷ் அப்படின்னா இங்கே எவ்வளோ வருஷம் யங்கர் இந்த மாதிரி சமம் வரும்போது 6 வருஷம் கம்மின்னா அப்போ என்னவாக இருக்கும்னா இவனுக்கு வயசு 12 இருந்தால் இவனுக்கு 18 இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸுங்கிறது 6ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே எவ்வளோ தந்துருக்குறாங்களோ அது எக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ 12:18 மைனஸ் பண்ணிங்க. இந்த என்ன தந்துருக்காங்களோ அதை எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 6 டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். எக்ஸ் 7ன்னு எடுத்திங்கன்னா 14 21 7 தான் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். 6 2 விதத்தோட டிஃப்ரென்ஸ் 6 வராது. ஏன்னா 6 வருஷம் சின்ன பையன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அதே வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா சுனில் ஏஜ் 12 இருக்கும்போது பிரகாஷுக்கு 18 இருந்திருக்கும் அப்படிங்கிறேன். அடுத்தது த ரேஷியோ ஆஃப் சுனில் டு பிரகாஷ் இஸ் ஆஃப்டர் 6 years அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னா இவனுக்கும் 6 வருஷத்துக்கு கூட்டுங்க, இவனுக்கும் 6 வருஷத்துக்கு கூட்டுங்க. அப்போ 18 இது 24. அப்போ இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னு கேட்குறான். ரேஷியோ வந்து இப்போ எப்படி இருக்கும்னா 3 18 4 24 3:4ங்கிற மாதிரி இருக்கும்.
6 வருஷத்துக்கு கூட்டிட்டு. Two numbers are such that the ratio between them is 3:5. If they each is increased by 10, the ratio between them 5:7. அப்போது 3x 5xன்னு சொல்லி 2 ரேஷியோ இருக்குது. இது ஒவ்வொன்றுமே 10 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 3x + 10 5x + 10 10 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ரேஷியோ எப்படி மாறுதுன்னா 5:7 மாறுது. இப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த இதில் இதுவும் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது இந்த எஜ்ஜையும் இந்த எஜ்ஜையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இந்த 7. அப்போ 3x + 10 × 7 = 5x + 10 × 5. 21x + 70 25x + 50. அப்போ எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு போய்க்குங்க. இது இங்கே கொண்டு வந்து இது இங்கே கொண்டு வந்துடும். 70 - 50 25x - 21x. இது 4x, இது 20. இப்போ x = 5. ஸோ அப்போது அந்த நம்பர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 3:4 இருக்குல்ல. இப்போ 3 × 5 4 × 5 15:20. இது வந்து இப்போது. ஆனால் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 10 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. 3:5 போடுறோம். 3 × 15 சாரியா, இது வந்து 5 3 × 15 5 × 25. அப்போ 25 15 ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ A and B share the profit in the ratio 3:2. If B gets 500, how much A get அப்படிங்கிறது. அப்போ டோட்டலாக 5 மடங்கு 3 2 மொத்தம் 5 மடங்கில் B வந்து 500. 5 மடங்கு B 500னா 5 A எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். இது ஏக்கு கிடச்சிது, இது பிக்கு கிடச்சிது. 3:2 சரிங்களா. பிக்கு 500 கிடச்சிருக்கு. அப்போ பிக்கு 2 மடங்குக்கு 500 கிடச்சிருக்குதுன்னா அப்போ 1 மடங்குங்கிறது எவ்வளோ 250. ஏக்கு எவ்வளோ மடங்கு போகணும் 3 மடங்கு போகணும். 1 மடங்கு 250னா 3 மடங்கு எவ்வளோ 750. ஸோ 750. அதே மாதிரி A:B A/Bன்னு தான் அர்த்தம். ஈஸ்ட்டுன்னு வந்தாலே டிவைடுன்னு தான் அர்த்தம். ஸோ A/B B:C C:Dன்னு சொல்லிக்கிறோம். அப்போ A:D எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது A/D வேணும்னா இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிடுங்க. A/B B/C C/D இந்த 3 தந்துருக்குறாங்க. அப்போது A/Bங்கிறது 2/3 இன்ட்டு B/Cனா 4/5 C/Dனா 6/7. ஏன் இன்ட்டு பண்ணணுன்னா இது கேன்சல் ஆகும், பிபியும் சிசியும் கேன்சல் ஆகும். A/D தான் நமக்கு வேணும், இங்கே கிடைக்கும். அப்போ என்னென்னா இது 1 2 தடவை. அப்போ 2 4 4 16 7 5 35. ஸோ 16:35 தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. The ratio of number of gents to ladies in a party was 2:3. When 20 more gents joined the group, the ratio was revised. The number of ladies in the party எவ்வளோ? அப்போ எவ்வளோ ரேஷியோனா 2x 3x. இதான் வந்து ஜென்ஸ் டு லேடிஸ் உள்ள ரேஷியோ ஒரு பார்ட்டியில். ஆனால் 20 more ஜென்ஸ் ஆட் ஆச்சுன்னா ரேஷியோ ரிவர்ஸ் ஆகுதுங்கிறான். 2:3ங்கிறது என்ன ஆகுது, ரிவர்ஸ் ஆகுதுங்கிறான். அப்போது ஜென்ஸ் வந்து 20 ஆட் பண்ணிக்கணும். 20 3x அப்படின்னு வந்துச்சுன்னா ரேஷியோ என்னவாக மாறுது, 2:3 இருந்தது 3:2 மாறுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது லிங்க்கு, இது லிங்க். அப்போது 2x + 20 × 2 3x × 3. அப்போ 4x + 40 9x. 40 = 9x - 4x. 40 = 5x. x = 8. அப்போது எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு. அப்போ 8ன்னா 16 மடங்கு ஜென்ஸு. லேடிஸ் வந்து 324 மடங்கு லேடிஸ் இருக்கிறாங்க. அப்போது நம்பர் ஆஃப் லேடிஸ் இந்த பார்ட்டி வந்து எவ்வளோன்னா 24.